வணக்கம். இந்த அலசலுக்குள் நாம நேரடியாகவே போயிடலாம். தமிழ் பேசும் உலகத்துக்கே ஒரு மாபெரும் கலாச்சார அடையாளத்தை உருவாக்கிக் கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான சிற்பி ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி. அவரோட வியக்க வைக்கும் இலக்கிய பயணத்தை தான் நாம இன்னைக்கு கொண்டாட போறோம். வரலாறு இதிகாசமாகி இதிகாசம் வாழ்க்கையாகிறது. என்ன ஒரு பவர்ஃபுல்லான வரி இல்லையா? உண்மையிலேயே கல்கியோட படைப்புகளை படிக்கிறதுங்கிறது வெறும் வாசிப்பு கிடையாது. அது ஒரு மேஜிக்கலான காலப்பயணம். படிக்கும்போதே காவிரியாற்று வண்டல் மண்ணோட வாசம் உங்க மூக்கு தொலைக்கும், பாய்ந்து வர்ற குதிரைகளோட குளம்பொலி உங்க காதுகள்ல நேரா ஒலிக்கும். இங்க நாம நமக்கே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. 1899 பிறந்த ஒரு சாதாரண பையன் எப்படி தன்னோட லட்சக்கணக்கான வாசகர்களை பார்த்து அன்பா நேயர்களேன்னு அழைக்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் இலக்கிய ஜாம்பவானா மாறினாரு? அவர் வெறும் ஒரு எழுத்தாளர் மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாதுங்க. காந்தி, ராஜாஜி மாதிரியான மாபெரும் தலைவர்கள் கூட இணைந்து பணியாற்றிய ஒரு தீவிரமான சுதந்திர போராட்ட வீரர் அவர். சமூகத்துல இருந்த அவலங்களையும் பிற்போக்குத்தனங்களையும் அழிக்கணுங்கிற தன்னோட லட்சியத்தை குறிக்கிற வகையில தான் விஷ்ணுவோட இறுதி அவதாரமான கல்கி அப்படிங்கிற பேரை தன்னோட புனைப்பேரை அவர் வச்சுக்கிட்டார். அவரோட எழுத்துல இருக்கிற அந்த மாயத்தை புக் ஜுகேஷன் அப்படின்னு ஒரு புது வார்த்தையால நாம சொல்லலாம். அதாவது உங்களை அப்படியே இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்திலிருந்து துண்டித்து பண்டைய சோழ பல்லவ சாம்ராஜ்யங்களுக்குள்ள கூட்டிட்டு போற மாயம். அந்த லயமிக்க அடுக்கு மொழியான கல்கி தமிழ் நடைய படிக்கும்போது வரலாற்றையே நேர்ல பாக்குற ஒரு த்ரில்லர் பட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ அவரோட படைப்புகள்லேயே மிக சிறந்த வரலாற்று பொக்கிஷங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். தமிழ் இலக்கிய உலகையே முழுமையா தன்வசப்படுத்தின அவரோட புகழ்பெற்ற தொடர் கதைகளோட காலவரிசைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1937ல கள்வனின் காதலி, அப்புறம் 41ல பார்த்திபன் கனவு, 44ல சிவகாமியின் சபதம், கடைசியா 1950ல பொன்னியின் செல்வன். இவ்வளவு குறுகிய காலத்துல அடுத்தடுத்து காவியங்களை படைச்ச அவரோட வேகம் உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. இந்த கால பயணத்தை நாம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சோழ வம்சத்தோட போர், காதல், கர்மா இது மூணையும் விவரிக்கிற 5 பாகங்கள் கொண்ட காவியமான பொன்னியின் செல்வனை விட ஒரு சிறந்த இடம் வேற எதுவுமே இருக்க முடியாது. வசீகரமான வந்தியத்தேவன், ஆபத்தான நந்தினி, மாமன்னன் ராஜராஜ சோழன் உருவான விதம்னு எல்லாத்தையுமே இது நம்ம கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும். பொன்னியின் செல்வன் ஒரு சாம்ராஜ்யத்தோட கொண்டாட்டம்னு வச்சுக்கிட்டா, இந்த சிவகாமியின் சபதம் பல்லவ சாம்ராஜ்யத்தோட ஒரு ஆழமான இமோஷனலான சோக காவியம்னு சொல்லலாம். தெய்வீக நடன கலைஞரான சிவகாமிய மையமா வச்சு மாமல்லபுரத்தோட குடைவரை கோயில்களையும் வாதாபி நகரம் எரியற அந்த வெப்பத்தையும் இது ரொம்ப தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டும். வரலாற்று நாவல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சுதந்திர போராளியா அவரோட பேனா எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறது தான். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பண்டைய சாம்ராஜ்யங்களோட பிரம்மாண்டமான வரலாற்றை எழுதுறதுல அவர் எந்த அளவுக்கு கில்லாடியோ அதே அளவுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தோட யதார்த்தமான சாமானிய மக்களோட வழிகளை எழுதுறதுலயும் அவர் கிங். தன்னோட கதையோட களத்தை இப்படி அசால்ட்டா மாத்திர அந்த நம்ப முடியாத திறமை கல்கிக்கு இயற்கையாவே அமைஞ்சிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, இத்தனை வரலாற்று புதினங்களை எழுதின கல்கிக்கே ரொம்ப பிடிச்ச அவருடைய சொந்த படைப்பு எதுன்னு கேட்டா அது 1948ல வந்து அலையோசை நாவல்தான். இதுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சது. ஒரு தேசத்தின் பிறப்பு, மக்களோட தியாகங்கள்னு 1940களோட இந்தியாவை இந்த கதை ஒரு ஜன்னல் போல திறந்து காட்டும். சரி, இவ்வளவு பெரிய ஜாம்பவான் எதை வச்சு அவரோட முதல் அடிய எடுத்து வச்சார்? நாம இப்ப அவரோட முதல் நாவலான கள்வனின் காதலி பத்தி பேச போறோம். இது தஞ்சாவூர்ல வாழ்ந்த ஒரு உண்மையான கொள்ளைக்காரனை பத்தின கதை. சந்தர்ப்ப சூழ்நிலையால முத்தையன் அப்படிங்கிறவன் ஒரு கொள்ளைக்காரனா மாறான். ஆதரவற்ற தன்னோட தங்கை அபிராமியை தேடி அலையிற அவன் கடைசியில தான் உயிரா நேசிச்ச கல்யாணியாலேயே ஒரு தவறான புரிதலால காட்டி கொடுக்கப்படுறான். முடிவில் போலீசாரால் பரிதாபமா கொல்லப்படுறான். ஒரு முழுமையான டிராஜடி இது. இந்த முதல் நாவல அவர் எழுதும்போதே இதை எப்படி திரையில பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சினிமாவாதான் கற்பனை பண்ணிருக்காரு. அதனாலேயே வெள்ளித்திரையில கல்கியோட தாக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு, அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். 1955ல வந்த கள்வனின் காதலி அவருடைய நாவல அப்படியே தழுவி எடுக்கப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான படம். ஆனா 2006ல எஸ்.ஜே. சூர்யா, நயன்தாரா நடிச்சு வந்த படம் இந்த புகழ்பெற்ற தலைப்பு மட்டும் இரவலா வாங்கிக்கிட்ட ஒரு மாடர்ன் ரொமான்டிக் காமெடி. ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம்
சினிமா உலகத்துல பல தசாப்தங்களா பல ஜாம்பவான்கள் முயற்சி செஞ்சு இது சாத்தியமே இல்லைன்னு நினைச்சு தோல்வியடைஞ்ச ஒரு மாபெரும் காரியத்தை இயக்குனர் மணிரத்னம் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாரு. கல்கியோட அந்த 5 பாகங்கள் கொண்ட பிரம்மாண்ட காவியத்தை ரொம்ப நேர்த்தியா 2 பாகங்கள் கொண்ட வெற்றி படமா மாத்தி சாதிச்சு காட்டினாரு. இந்த அற்புதமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். கல்கியோட அந்த அழியாத தமிழ் அடையாளத்தை நீங்க எப்படி சுலபமா அனுபவிக்கலான்னு பார்க்கலாம். புதுசா கல்கியா படிக்க போற வாசகர்களுக்கு என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, இதோ நான் சொல்ற இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல அவரோட எழுத்து நடைக்கு பழகிக்கொள்ள பார்த்திபன் கனவுல ஆரம்பிங்க. அப்புறமா பொன்னியின் செல்வன்னு பெரிய காவியத்துக்குள்ள நுழைங்க. அதுக்கப்புறம் ஆழமான சிவகாமியின் சபதம், கடைசியா மாடர்ன் கிளாசிக் அலை ஓசைன்னு படிச்சிங்கன்னா அந்த அனுபவம் வேற லெவல்ல இருக்கும். இத்தனை வருஷங்கள் கழிச்சும் அவரோட படைப்புகள் நம்ம மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்லியிருக்காரு, வரலாறுங்கிறது வெறும் தேதிகளும் பெயர்களும் கிடையாது. 1000 வருஷம் ஆனாலும் மாறாத தைரியம், காதல், துரோகம் மாதிரியான மனித உணர்வுகள் தான் வரலாறுன்னு. அந்த மனித உணர்வுகளை அவரோட எழுத்துல அவர் ரொம்ப நேர்த்தியா இணைச்சதுதான் அவரோட வெற்றி. நீங்க கல்கியோட ஒரு புத்தகத்தை கையில எடுக்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்கிய கால இயந்திரத்துல, அதாவது ஒரு டைம் மிஷின்ல ஏறுறீங்க அப்படிங்கறத மட்டும் எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க. அதனால உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். உங்களுக்கான அடுத்த பயணம் இந்திய வரலாற்றோட எந்த சகாப்தத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போகுது? யோசிங்க. உங்களை வேறொரு அட்டகாசமான அலசலும் சந்திக்கிறேன்.